தோள்பட்ட வலியா இருக்கா, கையை தலைக்கு மேல தூக்க முடியல, டக்குன்னு மூவ் பண்ணா வலி இருக்கிறது, ஏதாவது ஒரு பொருளை தூக்குறப்போ வலியா ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்கு இருக்கிறது ரொட்டேட்டர் கஃப் இன்ஜுரியா ஸ்ட்ரெயினானு கண்டுபிடிச்சிடலாம் வாங்க. ரொட்டேட்டர் ஜாயிண்ட்ன்றது பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்டுங்க. அது ஃப்ரீயா 360 டிகிரில ஃப்ரீயா மூவ் பண்ற மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கு. அதோட ஸ்டெபிலிட்டியை ரொட்டேட்டர் கஃப் மசில்ன்ற சுப்ராஸ்பைனட்டஸ், இன்ஃப்ராஸ்பைனட்டஸ், டீரிஸ் மைனர், சப்ஸ்கேப்புலாரிஸ்ன்ற மசில் ப்ரொவைட் பண்ணுது. இந்த மசில் இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா ஸ்டெபிலிட்டி கம்மி ஆயிடும். அதனால தான் நிறைய நேரங்கள்ல பெயின் வருது. உங்களுக்கு இந்த மசில்ல ஸ்ட்ரெயின் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 4 டெஸ்ட்டை ட்ரை பண்ணி பாருங்க. பெல்லி பிரஸ் டெஸ்ட்டுங்க. நம்மளோட கையை வச்சுக்கோங்க, வலி இருக்கிற கையை அதுக்கு மேல வச்சுட்டு நல்ல பெல்லியை பிரஸ் பண்ணுங்க. ஆப்போசிட் ஆண்டால அதை ரெசிஸ்ட் பண்ணுங்க. இது பண்றப்போ பெயினோ வீக்னஸோ இல்லைன்னா உங்க சப்ஸ்கேப்புலாரிஸ் மசில் நல்லா இருக்குன்னு அர்த்தம். நம்பர் 2 எம்டி கேன் டெஸ்ட்டுங்க. கையை சைடில் 90 டிகிரி லிஃப்ட் பண்ணிக்கோங்க. கெட்ட விரல் கீழே பார்க்குற மாதிரி நல்லா திருப்பிக்கோங்க. அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு 30 டிகிரி முன்னாடி கொண்டு வாங்க. அதை ஆப்போசிட் ஹேண்டால ரெசிஸ்ட் பண்ணி தடுத்துக்கிட்டு நல்லா புஷ் பண்ணி மேலே தூக்க பாருங்க. வலி இல்லை வீக்னஸ் இல்லைன்னா சுப்ராஸ்பைனட்டஸ் மசில் நல்லா இருக்குன்னு அர்த்தம். எக்ஸ்டர்னல் ரொட்டேட்டர் லேக் டெஸ்ட்டுங்க. கையை இது மாதிரி 90 டிகிரி பொசிஷன்ல வச்சுட்டு அப்படியே நம்ம உடம்போட சைடில் திருப்புங்க. ஆனால் கை வந்து இங்கே ஒட்டிட்டு இருக்கணுங்க. இந்த பொசிஷனை அப்படியே ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். இது ஹோல்ட் பண்ண முடியாம முன்னாடி வந்துருச்சு இல்லது வலி இருக்கு அப்படின்னா உங்களோட இன்ஃப்ராஸ்பைனட்டஸ் மசில்ல டெண்டர் இன்ஜுரி இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஹார்ன் ப்ளோவர் சைனுங்க. அப்படின்னா நம்ம கையை இது மாதிரி 90 டிகிரி பொசிஷன்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிற கையை நம்மளால ஈஸியா இது மாதிரி கொண்டு வர முடியுதான்னு பாருங்க. இது பண்ண முடியுது, வலி இல்லைன்னா உங்க டீரிஸ் மைனர் மசில் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஷோல்டர் பெயின் வந்துருச்சு அப்படின்னா எக்ஸ்ரே எடுத்து எம்ஆர்ஐ எடுத்து தான் கண்டுபிடிக்கணும்னு இல்லைங்க. நமக்கு ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்றது இந்த சிம்பிள் டெஸ்ட்லேயே கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இதை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நார்மலா இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.